ஆய்வஸ் அன்பேசியம் நம்ம பார்க்க போற விஷயம் பார்த்தீங்கன்னா, பசறையில் உள்ள மேமலை டியோசன் அருள்மிகு ஸ்ரீ முருகன் ஆலயத்துடன் மகா கும்பாபிஷேக பெருவிழாவை பற்றி தான் பார்க்க போறோம். இலங்கை திருநாட்டில் பார்த்தீங்கன்னா, உவா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பசுமை போர்த்திய தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, பதுளை மாவட்டத்தில் பசறை நகரில் ஒப்டன் குரூப்ல மேமலை டிவிஷன்ல இருக்கிற ஒரு முருகன் ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா பல காலம் நடக்காமல் இப்போ தான் நடக்க இருக்கு. இதை பற்றி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா எஸ்டேட்னாலே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பணம் வந்து குறைவாக இருக்கும், வறுமை இருக்கும். அதனால அங்கே உள்ள தேயிலை தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் உடைச்சாங்கன்னா லேசுக்குள்ளே கட்ட மாட்டாங்க. அதுதான் உண்மை கதை. அது மாதிரி இந்த ஒரு கோவிலும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5 வருஷத்துக்கோ இத்தனை வருஷத்துக்கும் மேலே கட்டாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா பாலன் தான் கிடந்துச்சு. ஆனால் சாமியை பார்த்துட்டு நம்ம மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, ரொம்பவே கவலைப்பட்டாங்க, ரொம்பவே வேதனைப்பட்டாங்க. அந்த ஒரு தருணத்தில் தான் பார்த்தீங்கன்னா முருகன் தருணோ இல்லாட்டி நம்ம சிவனோட அருளோ தெரியலை, அவங்களுக்கு வந்து கையில் காசு கிடச்சி பார்த்தீங்கன்னா ஆலய நிர்வாகத்திட்ட கொடுத்து முள்ள சல்லி சேகரித்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலை வந்து அழகாக கட்டி முடிச்சாங்க. அந்த ஒரு கோயில் தான் அந்த முருகன் ஆலயம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களோட வியர்வையும் சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களோட உழைப்பு தான் இதில் வந்து கலந்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அட்டை கடிப்பட்டு பார்த்தீங்கன்னா தேசிக்காய் பூசி, அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டை வந்து பூசி இந்த பம்பரை கடி, அடுத்து பார்த்தீங்கன்னா பாம்பு கடிக்கும் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் அடிக்கும் பட்டை வெயில் தெரியுதுன்னு தேயிலை தோட்டத்தில் அப்படின்ற ஒரு நடுவில் பார்த்தீங்கன்னா தேயிலை தொழிலாளர்கள் அவங்களோட வியர்வையும் உழைப்பையும் சிந்தி சேர்த்த ஒரு சல்லியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வத்துக்கு கோயில் கட்டி இப்போ வந்து அழகு பார்க்குறாங்க. அதை வந்து நம்ம மறக்க முடியாது. சரி, நான் ஃபேஸ்புக்கை சொன்னால் இன்னும் சொல்லிட்டு போகலாம். இங்கே விண்ணப்பன் முருகனுக்கு நினச்சா ரொம்ப கவலையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த ஒரு நிகழ்வு நினச்சா சரி, அதை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கும்பாபிஷேகம் வந்து 12 வருஷத்துக்கு ஒட்டி இப்போ ஒரு கோயிலில் செய்யணும். அது மாதிரி இந்த ஒரு கோயிலையும் இப்போ செய்கிறாங்க. இந்த கோயிலில் இந்த செய்கிறதுக்கு வந்து மிக முக்கியமான நோக்கம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஆனாலும் நான் சொல்கிறேன், கும்பாபிஷேகம் செய்யறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து சாமியை எப்படி வந்து அவர் அருள் பாலிச்சு இருப்பார் யார் நம்ம மக்களுக்கு. ஆனால் அவருக்கு டைம் போக போக அவருக்கும் வந்து சக்தியெல்லாம் குறைஞ்சி அவர் சக்தி இல்லாமல் போயிடும். அதனால் அந்த கோயிலில் சக்தி இல்லாமல் போனாவே இல்லையே, அதனால் இன்னொருக்கும் அந்த கோயிலில் வந்து சக்தியை கொண்டு வரதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலையும் பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புனித நீரை வந்து அந்த கும்பங்களில் கொண்டு வந்து கலசங்களுக்கெல்லாம் ஊற்றி பார்த்திங்கன்னா இந்த பூலோகத்தில் அந்த இறைவன் சக்தியை பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கொண்டு வரதுக்காக தான் அப்படி கும்பாபிஷேகம் செய்யுது. அதாவது பார்த்திங்கன்னா பழைய உடஞ்ச ஒரு வண்டியை நல்லா வந்து கெரேஜ் கடையில் கொடுத்து புதுசாக செஞ்சு ஓட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த கோயிலை புதுப்பிக்கிறது. சரியா? சரி, நம்ம வந்து இந்த ஒரு கோயிலை பற்றி கும்பாபிஷேகத்தை பற்றி பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து எத்தனை நாள் இந்த ஒரு கும்பாபிஷேக விழா வந்து நடக்க போகுதுன்னு பற்றி மேலோட்டமாக இப்போ சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேக நிகழ்வு காலங்கள் பார்த்தீங்கன்னா பிரதானமாக 3 தான். அதாவது பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி ஒன்று நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வச்சு 3 நாள் பார்த்தீங்கன்னா விமர்சையாக பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஆதரவோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திருவிழா வந்து நடக்கும், கும்பாபிஷேக திருவிழா. அதாவது 23, 24, 25 3 நாள் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 நாள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மண்டல அபிஷேகம் பூசை வந்து நடக்கும். சரியா? அதுவும் பார்த்தீங்கன்னா மண்டல இறுதி பூசையில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் நடக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு 3 நாள் பூசை இருக்குது, அதில் என்ன நடக்குங்கிறத விரிவாக பார்த்துட்டு வந்துடலாம். போர் அடிக்குன்னா ஆனால் எனக்காக கொஞ்சம் மெனக்கட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்து இது வந்து என்னோட்டு பிரதேசத்துக்கு பக்கத்தில் ஒரு கோவில்னால இதை பற்றி நான் வந்து எப்படின்னு நல்லா டீட்டெயிலாக சொல்லுவேன். அதை வந்து நீங்களும் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்த வரைக்கும் ஷேர்லாம் பண்ணணும். போர் அடிக்காமல் இருக்க ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கேட்கணும். அதனால் வாங்க வீடியோக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏடு தடவினாலும் சரி, இல்லாட்டி ஒரு கார் எடுத்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு பைக் எடுத்தாலும் சரி, ஒரு வீடு கட்டினாலும் சரி, இல்லாட்டி ஒரு கோயிலை கட்டினாலும் சரி, அங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செய்கிறது வந்து விநாயகர் வழிபாடு தான். விநாயகரை வெவ்வேறு பேர் இருக்கப்படலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளுக்கு நடக்கிற தடைகள்லாம் நீக்கிட்டு விநாயகரை தொழுதுட்டு அவர்கிட்ட அருளை பெற்றுட்டு ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு செய்வாங்க. அதுமாதிரி தான் இங்கே இந்த ஒரு 23ஆம் தேதின்னு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு 4 மணிக்கே பார்த்திங்கன்னா எழும்பி அங்கே உள்ள ஐயர்மார்களும் அங்கே உள்ள மக்களும் சேர்ந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு செய்வாங்க. அடுத்து 2வது பார்த்திங்கன்னா மங்கள ஹோமங்கள் செய்வாங்க. அது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி ஹோமம் செய்வாங்க. இது பார்த்திங்கன்னா செல்வ பெருகிறதுக்காக அங்கே செய்வாங்க. இதெல்லாம் முக்கியமாக அங்கே செஞ்சே தான் ஆகணும். தெரியுது, அங்கே உள்ள மக்கள் இல்லாமல் வறுமையில் தான் இருக்காங்க. இதெல்லாம் செஞ்சால் தான் அங்கே உள்ள மக்களுக்கு செல்வ செழிப்பெல்லாம் வரும். அடுத்து நவக்கிரக ஹோமங்கள் செய்வாங்க. பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம், சனி தோஷம் அப்படிலாம் இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் மக்களுக்கு போகணும்னு சொல்லி தான் சனி தோஷம் செய்வாங்க. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா 3வது ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு 23ஆம் தேதி செய்வாங்க. அதுதான் வாஸ்து சாந்தி செய்வாங்க. அது என்ன வாஸ்து சாந்தினா, நம்ம வீட்டுக்கெல்லாம் வாஸ்து பார்த்து இந்த ரூமை பூஜை வாங்கிட்டு இருக்கணும், கட்டல் அங்கிட்டு இருக்கணும்,
குளிக்கிற ரூம் இங்கே இருக்கணும், பாத்ரூம் அங்கே இருக்கணும், அப்படிலாம் செய்வோம். அமைக்க இங்கே இந்த கோயில்ட்டு தோஷம்லாம் போக்கி அங்கே உள்ள சாமியெல்லாம் சரியாக வந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்ச சாமிக்கு வந்து தோஷங்களை போக்கி குடிக்கலை செய்யறதுக்காக பார்த்தீங்கன்னா வாசல் செஞ்சு செய்கிறாங்க. அடுத்து இன்னொன்று முளை பாலிகை அப்படின்னு ஒரு விஷயம் செய்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, நான் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் நான் பார்த்தபடி வந்து என்னமோ பெண்கள் வந்து கையில் ஏந்திட்டு வருவாங்க போல மொழி பாலிகைமைக்கு. அது வந்து செழிப்பூட்டு அடையலாமா, என்னன்னு தான் தெரியல, கமெண்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 2வது நாள், அதாவது 24ஆம் செவ்வாய்க்கிழமை நடக்கிற விஷயத்தை பற்றி பார்த்துடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அன்றைக்கி தான் வந்து திரவியோமம், கலச பூசை, அதிவாசங்கள் அப்படிலாம் நடக்கும். இது என்னடா அப்படின்னு புரியாமல் தான் இருக்கும். சரி, நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன். நான் சொன்னேன் இந்த திரவியோகம், அது வந்து வேற ஒன்றும் இல்லை. பார்த்திங்கன்னா அந்த ஓம கொண்டெல்லாம் வளர்க்குவாங்க தானே, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வாசனை திரவி, நெய் இருக்குது, மூலிகைலாம் இருக்குது, அதெல்லாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா திரவியோகங்கள் சொல்லப்படுது. அதெல்லாம் வந்து எடுத்து வச்சு அதெல்லாம் போட்டு அந்த எரித்து அது செய்வாங்க யாகத்தில், அதுதான் திரவியோகம்னு சொல்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா 2வது வந்து கலச பூசை. அது வந்து இப்போ சொன்னோன்னே வழங்கியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. அந்த ஒரு கலசம் இருக்குது தானே, அங்கே உள்ள கோயிலில் உள்ள கோபுர கலசம், அடுத்து பார்த்திங்கன்னா கருவறையில் உள்ள கலசம் அப்படின்னு இருக்குன்னு, அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இறைவன் சக்தி வந்து அதில் வந்து குடிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆச்சாரியார் இருப்பார், ஐயர்மார்கள், அவங்க பார்த்திங்கன்னா பூசை செஞ்சு மந்திரம் சொல்லி அதுக்கு வந்து சாமியை நிலைநிறுத்துறதுக்கு செய்வாங்க. பூசை செஞ்சு மந்திரம் செய்வாங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா கலச பூசை. சரியா? அடுத்து அதிவாசங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எனக்கே இது இன்னைக்கு தான் தெரியும். அது என்னன்னு பார்த்துடலாம். அது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, சிலைகள் அங்கே இருக்குங்க. இப்போ முருகன் கோயில்னால முருகன் சிலை இருக்கும் மெயினாக. அடுத்து அவங்க சிவன் பார்வதி, அடுத்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையெல்லாம் இருக்கும் தானே. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆறுலேயே இல்லாட்டி ஒரு நீர்லேருந்து புனித தண்ணி கொண்டு வந்து பார்த்துங்க. புனித நீர் முக்கியமாக அது வந்து கால் படாமல் சுத்தமாக அசுத்தமாக இருக்க அந்த ஒரு புனித நீரை பார்த்திங்கன்னா சிலைகளுக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அங்கே உள்ள இந்த மூர்த்தங்களுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது போல், அதுதான் வந்து அதிவாசம்னு சொல்லப்படுது. சரியா? கடைசியாக நம்ம வந்து அதுவும் கொஞ்சம் அந்த அதிவாசங்களை பற்றி எனக்கு புரியலை, நீங்கள் வந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏஐயில் பார்த்த பற்றி தான் சொன்னேன், ஆனால் அது வந்து எனக்கு புரியலை. ஏஐயில் என்னென்னு போட்டிருக்கோன்னா சிலைகளுக்கு வந்து புனித நீராட்டம், அடுத்து பார்த்திங்கன்னா விசேட காப்பும் அணிவிக்கப்படுறது தான் அதிவாசங்கள்னு சொல்கிறது. அதாவது சிலைக்கு வந்து புனித வந்து நீரையும் அந்த விசேஷ காப்பையும் போடுவாங்கல்ல, அதுதான் அதிவாசம்னு சொல்லப்படுது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து 100% ஏஐ வந்து உண்மைன்னு இல்லை, அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை உண்மையான கருத்தை நான் 50% 100% எனக்கு தாங்க. அதை நான் மக்களுக்கும் தெரிவிக்கிற மாதிரிக்கே கமெண்ட்லேயும் போட்டு விடுங்க, அது லேசாக இருக்கும். சரி, அடுத்ததான் நம்மளோட மெயின் பிக்சரே வருது. அதாவது பார்த்திங்கன்னா கும்பாபிஷேக தினம் வருது. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து 3ஆம் மாதம் 25ஆம் தேதி வருது. இது பார்த்திங்கன்னா புதன்கிழமை கூடிய நாள். அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து 4 காலம் பூசையெல்லாம் முடிஞ்சு அப்புறம் பார்த்திங்கன்னா பூர்ணாகுதி துவங்கும். அதான் பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியல, கமெண்ட்டை சொல்லுங்கள். சரி, அது பெஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா அந்த கும்பாபிஷேக நிகழ்வு நடக்கிற அந்த ஒரு 25ஆம் தேதி பெஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா கும்ப புறப்பாடு நடக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மகா அபிஷேகம் நடக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா அன்னதானம் நடக்குது. இதுதான் முக்கியமான விஷயங்கள். நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், என்னன்னு பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா எண்ணெய் காப்பு நடக்குது. இது பார்த்திங்கன்னா காலை இருங்க பார்க்குறேன். எண்ணெய் காப்பு பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து அந்திக்கு 5 மணி வரைக்கும் பக்தர்களுக்காக காத்திருக்கு. அதனால் அந்த ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் போயிட்டு சுவாமிக்கு வந்து எண்ணெயை வந்து வச்சு நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் காப்பு செஞ்சுட்டு வந்துடுங்க. சரி, நம்ம இப்போ கும்பாபிஷேகத்துக்கு வரலாம். கும்பாபிஷேகத்தில் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு கும்ப புறப்பாடுன்னு வேற ஒன்றும் இல்லை. அந்த பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து மண்டபத்தில் வந்து கொஞ்சம் கும்பம்லாம் வச்சு வந்து பூஜை பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏர்மங்களும் ஒரு தலையில் வச்சுட்டு அப்படியே வந்து முன்னுக்கு நடந்து போயிட்டு அங்கே உள்ள அந்த கோயிலை சுற்றி வர 3 டிப் நடந்து வருவாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா கும்ப புறப்பாடு. அடுத்து பார்த்திங்கன்னா மகா அபிஷேகம்னா வேற ஒன்றும் இல்லை, அங்கே உள்ள கோபுரத்துக்கும் சரி இல்லாட்டி அங்கே உள்ள அந்த கருவறையிலையும் இல்லை சரி, கோபுரங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு புனித நீரை பார்த்திங்கன்னா அந்த ஏரி மரமைக்கெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க அந்த கோயிலில். அதில் ஏறி போயிட்டு மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அரோகரா சொல்கிறதுக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா மேலத்தலங்கள் அடிக்கையும் மேலே வருண பகவானும், அடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களும் ஆசீர்வதிக்க பார்த்திங்கன்னா சிவபெருமான்ட்டு ஒரு கண் பார்வையில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மகாபிஷேகம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஐயர்களால் பார்த்திங்கன்னா அந்த கலசங்களுக்கு வந்து புனித நீரை பார்த்திங்கன்னா ஊற்றி மகாபிஷேகம் நடக்கும். அதுதான் மகா கும்பாபிஷேகம். அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக அன்னதானம். அதாவது பார்த்திங்கன்னா இப்படி
கலசத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றி முடித்து அங்கே உள்ள சாமிக்கெல்லாம் பூஜை பண்ணி முடித்த பிறகு மகேஸ்வர பூஜை நடந்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இல்லை வந்திருக்க அத்தனை பக்தர்கள் பஸ்லேருந்து எங்கெங்கே வந்து வருவீங்க. இப்போ நான் சொன்ன பிறகு இத்தனை பேர் அங்கங்கே வர போகிறீங்கன்னு தெரியல. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வாழை இலையில் பார்த்திங்கன்னா சுட சுட நல்ல சாம்பார் சோறு எல்லாம் கொடுப்பாங்க. அதுதான் அன்னதானம். சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் அப்படியே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12 நாள் வந்து உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு உபயம் கொடுத்து செய்கிற அளவுக்கு மண்டல அபிஷேகம் 12 நாளைக்கு நடக்கிறதுக்கு. அதனால் உபயம் கொடுக்குறவங்க வந்து ஆலயத்துக்கு தொடர்பு கால் பண்ணி நீங்கள் வந்து உபயம் கொடுத்துக்கலாம். நான் ஆலயத்தை தொடர்பு பண்ண கடைசியில் கொடுக்க பார்க்குறேன். சரி, மண்டல அபிஷேகம் எப்போ வந்து துவங்குதுன்னா 25ஆந்தேதி முடிஞ்சு 26ஆந்தேதி துவங்குது. 26ஆந்தேதியிலேருந்து 27, 28, 29, 30, 31 அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் மாதம் 7ஆந்தேதி வச்சு நடக்குது. கடைசி 4ஆம் மாதம் 7ஆந்தேதி செவ்வாய்க்கிழமை தான் எண்ட் ஆகுது இந்த ஒரு மண்டல அபிஷேகம் இந்த கோயிலில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு முருகன் கோயிலில் அப்படி முடிஞ்ச பிறகு 7ஆந்தேதி வந்து பார்த்திங்கன்னா 1008 சம்புங்க அபிஷேகம். அப்படின்னா 1008 சின்ன சங்குலாம் வச்சு சுவாமிக்கு வச்சு பூஜை செஞ்சு அன்னைக்கு சங்காபிஷேகம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சங்குகளில் வந்து அப்படி பூஜை செஞ்சு முடிச்சோன்னா அதில் வந்து புனித நீரை ஊற்றி அந்த 1008 சங்கையும் பார்த்திங்கன்னா முருகன்கிட்ட அந்த தலை மேலே கொண்டு போயிட்டு முருகனுக்கு மேலே அபிஷேகம் செய்வாங்க. செஞ்சு முடித்த பிறகு அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அது முடிஞ்ச பிறகு எல்லா மக்களுக்கும் பார்த்திங்கன்னா அன்றைக்கும் அன்னதானம் கொடுப்பாங்க. அதனால் அழகாக ஆறாமரம் சாப்பிட்டு வரலாம். இதுக்கும் பார்த்திங்கன்னா போகிறவங்க வந்து அங்கெல்லாம் அந்த வீதிகளில் அழகாக போயிட்டு அவங்க பத்திரமா சாமி கும்பிட்டு முருகனை கதின்ட்டுவாங்க. நம்ம அப்பன் முருகன் எப்படி கோவிச்சிட்டு போனாரோ சிவபெருமானை கோவிச்சிட்டு போனாரோ அன்றைக்கி நம்மளை பார்த்து கோவிச்சிட்டு போக மாட்டார். பயப்படாமல் கும்பிடுங்க, அவற்றில் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? சும்மா ஜோக்கு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு விழாவை பற்றி இவ்வளோதான் விஷயங்கள், வேறு ஒன்று சொல்லலை. விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி விளங்காட்டி பரவாயில்ல, நான் இதை வந்து கமெண்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொன்ன விஷயத்தை வந்து பின் பண்ணுறேன். அதை வாட்சி தெரிஞ்சுக்கிறேங்க. இன்னொன்று என்கிட்ட வந்து இந்த கோயில்ட்டு நோட்டீஸும் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஓட விடுறேன். இல்லாட்டி ஓட விட்டுருப்பேன் ஏற்கனவே. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க, இல்லாட்டி தெரியுங்க. சரி, அவ்வளோதான். இன்னொன்று இந்த கும்பாபிஷேகத்துக்காக இப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிற சிப்பாசாரியர் பார்த்திங்கன்னா எங்களூர்னா திரு விவேக்நாத். இவர் பார்த்திங்கன்னா மட்டக்களப்பு ஆரம்பத்தில் உள்ளவர். இவர் பார்த்திங்கன்னா இந்த கோயில் சிற்ப வேலை, அடுத்து பார்த்திங்கன்னா கோயில் கட்டுமானம் வைக்கிற இவர் வந்தோம். இவரை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா அவர் நம்பர் இல்லை, நம்ம நம்பர் இருந்தால் போட்ட ஒரு அடுத்த வீடியோவில். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து வர்ண வேலை செஞ்சவர் பார்த்திங்கன்னா மோகன்ராஜ். இவரும் பார்த்திங்கன்னா ஆரம்பதி மட்டக்களப்பு தான். இவருக்கும் நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இவர் பார்த்திங்கன்னா கோயில் பெயிண்டிங்க்கும் பெயர் போனவர். ஆனால் வந்து இவர் நம்பர் வந்து என்கிட்ட இல்லை, தெரிஞ்ச அடுத்த வீடியோவில் போடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆலயத்துக்கு வந்து கும்பாபிஷேகத்துக்காக வர்றப்ப குருமார் வந்து பார்த்திங்கன்னா எங்களூர்னா நம்ம பசர அமுனியத்த கோயில் இருக்கு தெரியும்னு சின்ன கதைக்காம கூட சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு பிரதம குருமானா பார்த்திங்கன்னா சர்வன சாகரம் ஈசான சிவாச்சாரியார் ஜனஈத சாகாமி கீர்த்தி ஸ்ரீ தேசப்பந்து லங்காபுத்திர சிவஸ்ரீ ராசா சிவகுமார் குருப்பல் ஜேபி தான் வந்து வர்றாரு கும்பாபிஷேகத்துக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலுக்கு இருக்க பஞ்சகுண்டமூர்த்தி, அதாவது பார்த்திங்கன்னா அந்த இங்கெல்லாம் வந்து யாக குண்டங்கள் வந்து 5 வந்து இங்கே வந்து செய்கிறாங்க. அதனால் 5க்கும் யாகம் நடத்துறதுக்கு 5 பேர் குருமார்கள் வர்றாங்க. அதில் பார்த்திங்கன்னா 1வது சிவஸ்ரீ சுதர்சன குருக்கள் வராரு. இவர் பார்த்திங்கன்னா பதில கதிரேசன் கோயிலில் உள்ள பிரதம குரு. அடுத்து சிவஸ்ரீ கிருபாகர் குருக்கள் வராரு. இவர் மட்டக்களப்பு. சிவஸ்ரீ சுந்தரலிங்க குருக்கள் வராரு, இவர் அட்டன். இவர் ஸ்ரீலஸ்ரீ கஜநீல குருக்கள் வராரு, யாழ்ப்பாணம். அவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த குண்ட பூசைக்கு வராங்க, யாக குண்ட பூசைக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பிபி டும்டும் ஊதுறதுக்கு சுரேந்திரா அப்படின்லாம் கொஞ்சம் பேர் வராங்க. அவங்க பேர் முக்கியமாக தேவைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இவங்க சொன்ன அவ்வளோ பேத்துக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு கோயிலுக்காக இவ்வளோ காடுபட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சு இவ்வளோ பூஜையை செய்ய போகிற. இன்னொன்று பார்த்திங்கன்னா இவ்வளோ மெனக்கற உங்கள் குருமார்களுக்கு முதற்கண் வணக்கம், நன்றி. அடுத்து இந்த வீடியோ இவ்வளோ நேரம் காய்க்கிறதுக்கு துணையாக இருந்தேன் என் அப்பன் சிவனுக்கும் என் அப்பன் முருகனுக்கும் அவங்க அம்மனுக்கும் விநாயகருக்கும் நன்றி. அடுத்த சந்திப்போம். அன்பு சிவம். பாய். முடிச்சுக்கிறேன்.